நீங்க எல்லாம் படம் பார்த்து என்ன வந்து சூப்பர் ஹீரோ ஆக்கி எனக்கு படம் செஞ்சு கொடுத்துட்டீங்க. நீங்க தான் கொடுத்தீங்க, வேற யாரும். உழைப்பு இருந்தது வேறு. படத்தை பார்த்து ரசித்து நல்லா நடிக்கிறாயா, நல்ல உடம்பு வச்சிருக்காயா, விதிவாகத்து சரியான ஆலியா, சிரிச்சா கணத்துல புளி உறுதியா என்று என்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள் நீங்கள். உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடமையில் தான் முதல் ரசிக மன்றமாக இருந்து அந்த ரசிக மன்றம் பிறகு கட்சியாக மாறி இன்றும் மற்றவர்களை விட அதிகமாக அரசியல் தெரிந்த ஞானம் தெரிந்ததால் இந்த கட்சியை எப்படி நடத்த முடியும். எல்லாரும் எல்லாரும் அரவணைச்சு கொண்டு போனதான் கட்சியை இயக்க முடியும். இரண்டு ஒருவர் வந்து சொன்னால் ஒரு எட்டு தீர்ப்படுகிறோம் சரக்குமார் அல்ல. எதுக்காக சொல்றாங்க, ஏன் இது வேண்டாம்னு சொல்றாங்க, எல்லாம் அலசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சொல்லுவாங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து கையில் ஒரு சக்கரம், பல பேருக்கு தெரியாது எதுக்கு வச்சிருக்காங்க, கழுத்து அழுத்து வர்றதுக்கு நம்பி இருக்கு. ஆனா 10 முறை அவர் பொறுத்திருந்து பார்ப்பார் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா. அந்த 10வது முறை தப்பு பண்ணும்போது அந்த சக்கரத்தை உருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சக்கரத்தை அவராலே கடவுள் பண்ண முடியாது. தலைவர் கேட்டுட்டே இருப்பாரியா, என்ன சொன்னாலும் தலைவர் முடிவெடுக்க மாட்டாரியா அப்படின்னு நினைச்சாரு. தயவு செய்து அவர் என்ன வைத்திருந்தால் அழித்து விடுங்கள். இந்த தலைவர் 18 மாத காலத்துக்கு பிறகு மாறிவிட்டான். நல்ல குணமுடையவன், நல்ல மனமுடையவன், உறுதியுடையவன், உழைப்புடையவன், ஜனநாயக முறையை கடைபிடிப்பவன். ஆனால் சற்று அதிலிருந்து மாறி சர்வாதிகாரியாக மாறிவிட்டிருக்கிறார்கள். வேலை செய்பவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், வேலை செய்யாதவர்கள் தனி வீட்டில். எங்களுக்கு உங்களால் மக்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும், எங்களுக்கு அல்ல ஆதாயம். மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும். சமத்துவ மக்களின் கொள்கைகள் மக்களிடம் சென்று அடைய வேண்டும். சமத்துவ மக்கள் கட்சியின் கொள்கைகள் மக்களிடம் சென்று அடைய வேண்டும் என்றால் நமது நிர்வாகம், நமது கட்டமைப்பு கிளை வரையில் நமது சிறப்பாக செயல்படுத்துவோமா இல்லையா என்று நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் படத்தை நடிக்கிறதே நிறுத்திட்டேன். எனக்கு தொழில் கிடையாது. நான் கவலைப்படல. 365 நாள் யாராச்சும் வீட்டில் கூட நீங்க சாப்பிட சாப்பிடுங்க. அந்த கவலை கிடையாது. பணக்காசு சம்பாதிக்கிற சேர்ல உட்கார முதலமைச்சர் போய் நீங்க நான் முதலமைச்சர் சிலர் போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிய கிடையாது. அது ஆண்டவன் இருக்கிறார். ஆங்கில ஒரு படம் இருக்கு, இந்த கப்பம் தள்ளிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. காஃபி ஊற்றி கொடுத்துருப்பாங்க, நல்ல பிரமாதமா இருக்கும். காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. குடிக்க கப்பாடு டப்புன்னு கேள்வி தெரியாது, நடக்கிறது. அதான் மெனிய திருப்பி இந்த கப்பம் தள்ளிப்பட்டு சொல்லுவாங்க. ஆனால் உறுதியாக அதை நோக்கி செல்ல வேண்டும். இலக்குகள் வைக்க வேண்டும், இலக்குகளை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் அந்த இலக்கை அடைந்து விட்டோம் என்ற இருமாப்பு மட்டும் கொண்டோம் என்றால் நாம் வளர மாட்டோம் என்பது உறுதி. ஆக சமத்துவ கட்சியின் தோழர்கள் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறீர்கள். கடுமையான உழைப்பு. அந்த கடுமையான உழைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் நிற்பது 7 தொகுதியோ 14 தொகுதியோ 15 தொகுதியோ கூட்டணியுடனோ கூட்டணி அல்லாமலோ எப்படியாக இருந்தாலும் உறுதியாக செயல்பட வேண்டும். அதைத்தான் நான் பொதுச்செயலாளர் சொல்லும் போது தோல்வியை நோக்கி செல்பவன் தான் இருக்கு. சிங்க இழுத்து போறவங்க போய் தான் பார்க்கணும். போட்டுருக்கான் அப்படிதான் வேண்டாம். உடனே பார்த்து ஒரு நேரம் சில சொல்லுவாங்க குட்டாளியாக சிங்க உள்ள போறாங்க. அது அசிங்கமா சீக்கிரமா உள்ள போனதான் தெரியும். அது கால் வந்து கூட படுத்துக்கிறது அப்படி கூட தெரியும். இவன் உள்ள வந்தா நம்ம செத்து போயிருப்போம், உள்ள வராம தான் நல்லா வேட்டிட்டு உட்கார்ந்துருக்கோம், போனதான் தெரியும். ஆனா அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன சிந்தனையில் இருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே நாம் எதிர்க்காக மற்றவரை பார்த்து பயப்படுவோம். பெரிய கட்சி சிறிய கட்சி பற்றி இந்த கருணாக யாரும் பெரிய கட்சி, மக்களுக்கு சேவை செய்பவர்கள் பெரிய கட்சி. ஆட்சி நடத்துபவர்கள் பெரிய கட்சி. இது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி, மத்தியிலே நடக்கிற ஆட்சி, மாநிலத்தில் நடக்கின்ற ஆட்சி, சிறப்பாக ஆட்சி கொடுத்திருக்கிறோம். சிறந்த ஆட்சியாளர்கள் நாம். ₹1 அரிசி கடைகளை எப்படி சென்று அடைந்து விட்டது. ஆக வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்கிறீர்களே, எனக்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பதில் நிற்க வேண்டியதானே? 40 தொகுதிகள் இல்லையா, தனியார் இல்லைங்க. நீங்க 40 தொகுதிகள் இல்லைங்க, காங்கிரஸ் 40 தொகுதிகள் இல்லைங்க, தேமுதிக 40 தொகுதிகள் இல்லைங்க, சமத்துவ கட்சி 40 தொகுதிகள் இல்லைங்க, திருமாவளவன் 40 தொகுதிகள் இல்லைங்க, மாமக தலைவர் ராமதாஸ் 40 தொகுதிகள் இல்லைங்க, கம்யூனிஸ்ட் 40 தொகுதிகள் இல்லைங்க. எல்லாம் என்ன பாருங்க, அது போட்டி. சென்ற தேர்தலில் எங்களுக்கு 35%, 1977 எங்களுக்கு 32%.
ஆட்சிகளும் மாறும். ஆனா இங்க இருக்கவங்க என்ன செய்யறாங்க, அவ்வளவு தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நமது கட்சி அப்படி இருக்கக்கூடாது. எதற்காக சொல்கிறேன், வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க போறாங்க, அங்க போறாங்க. நாங்கள் தனியாக போட்டியிடுவோம் சொல்கிறார். பிறகு பார்த்தா இன்னும் நாங்கள் ஏடிஎம் பேசிக்கிறோம், ஏபிஎம் பேசிக்கிறோம். நல்ல நேரத்தில் நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆனா யாருக்கு போட்டு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் கை காட்டுறவங்க தான் ஓட்டு போட சொல்லுவேன். அப்படி ஒரு தலைவர். அந்த பழைய கட்சி மக்கள் நல்லா இருக்கும், மக்கள் நல்லா இருக்கும். ஆக பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அரசியல்வாதி, உண்மையான கட்சி எதையும் எதிர்பார்க்காமல் இவங்க கூட்டணி வைக்கும் போது மட்டும் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுக்குவாங்க. அந்த நம்ம மட்டும் எதிர்பார்க்க பேச்சுவார்த்தை நடந்தாலே அது வந்து ஒரு மதவாத கட்சி. அப்ப அவங்களுக்கு தெரியும், ஆட்சியை அமர்ந்து ஆட்சி போகத்தை அனுபவித்த அவர்களுக்கு அது மதவாத கட்சி. இதுவும் இருந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கிறார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இருந்திருக்கிறார்கள், கவிழ்த்தும் இருக்கிறார்கள். ஒருவர் ஒரு முறை இங்கு இருக்கிறார், அடுத்த முறை அங்கு இருக்கிறார். அவர் மருத்துவர், அவர் மருத்துவம் சரியில்லை. எங்க போனாலும் மருத்துவமன்ற வேலையிலே போயிருக்கிறார். அங்கு பார்ப்பார், அங்கு போனா அங்க போயிடும். அவங்க தனியாக நிற்கிறாங்க. இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், ஆச்சரியமாக இருந்தாலும் அது அர்த்தம் இருக்கிறது. இது நம்ம ஜனநாயக நாட்டிலே சிறப்பாக ஆட்சி செய்கிறோம் என்ற தன்னம்பிக்கை உறுதி பெற்றால் ஏன் கல்யாணம் இல்லை? இன்றும் நாளை வந்து விடுவார், இன்று வந்து விடுவார், வந்துகிட்டே இருக்கார், பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் பேசுறீங்க? சிறந்த ஆட்சியாளரை சொல்கிறீர்களே, உங்கள் திட்டங்கள் எல்லாம் சிறப்பான திட்டங்கள், மேம்பாலம் கட்டிவிட்டோம், மக்களுக்கு இதை செய்து விட்டோம், அதை செய்து விட்டோம் என்று சொல்கிறீர்களே, அப்படியே 40 நில்லுங்க. ஏன் 8.3% அடைக்கிறீங்க? அவரு தனியாக சொல்றாங்க, போய் நிக்கணுமே. எதுக்காக சொல்லி நம்மளை கூப்பிட வருத்தப்படலையா? கூப்பிட வேண்டாம், நீங்க நாங்களா வருவோம். எப்ப வேணா வரலாயா? பதிலில் போய் உட்கார என்ன மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற கருத்தை நாம் மனதில் கொண்டு சமத்துவம். அதனால்தான் சொல்றேன், உறுதியா இருக்கணும். சோதனை நாடுகளும் வேட்டை நாடுகளும் அருகில் இருந்து பார்த்து அருகில் இருந்து உதவுபவன் தான் உண்மையானவராக இருக்கிறீர்கள். ஒரு சோதனை வந்திருக்கிறது, ஒரு வேட்டையை தள்ளப்பட்டு படுகொலையிலே தள்ளப்படுவான் என்று சொல்லணும். ஐயோ நம்ம உடவில் ஓடி போகிறானே, அவனது இயக்கத்தில் இருக்கிற தேவையில்லை. நம்மளும் வந்து முன்னாடி தள்ளி விட்டு ஓடி சொல்லி தள்ளி விட்டு ஓடி போகிறாங்க. ஆக இந்த தேர்தல் நமது கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு தேசிய தீர்மானத்தில் செல்ல வேண்டும். 19 மாத காலத்திலே நாட்டை ஆண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆக அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடிவடைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறார். அது முடிவடைகின்ற சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஆக அவர்களை பற்றி உங்களுக்கு சிந்திக்க வேண்டும். இல்லத்தில் சென்று நாம் செல்கின்ற பாதை சரியாக இருக்கிறதா? இதையெல்லாம் கேட்கிற தலைவருக்கு நாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது இருக்கலாமா வேண்டாமா என்ற எண்ணத்தையும் இப்பொழுதும் நீங்கள் சொல்லலாம். அப்படி தனியாக நாம் நின்று ஜெயித்து விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை இங்கு இருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு தேசிய நீரோட்டத்தில் கட்சி செல்ல வேண்டும். சிந்தித்து பாருங்கள். அது காங்கிரஸாக இருந்திருந்தால் வேறு, இன்று பாரதிய ஜனதா கட்சி என்பது வேறு. இருவரும் நாட்டை ஆண்டவர்கள். பாரதிய ஜனதா கட்சி சிறப்பான நாட்டை ஆண்டவர்கள். இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து கேட்டார்கள், அருமை சகோதரர், என்னுடைய பையன்கள் மாணவன் ஒரு கடை வைத்திருக்கிறார், மிகப்பெரிய பிரமாண்டமான கடைகள் வைத்துக் கொண்டிருக்கிறார் சென்னையிலே. இல்லத்திற்கு வந்து பாராட்டி விட்டு சென்றார். எதற்காக பாராட்டு என்று கேட்டேன். நீ தோல்விகின்ற புது கடைக்கு நான் வந்துவிட்டு சென்றேன், அதற்காக பாராட்டா? இல்லை, எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கிற நம்பிக்கை. அந்த சகோதரர் பேர் ரஃபீக் கான் என்ற இஸ்லாமிய சகோதரர். ஆகவே மதவாத கட்சியாக இருந்தாலும் இருவரும் கூட்டணி வைக்கும் போது தெரியவில்லை. ஒருவர் மதவாத கட்சி மக்களிடம் பூத்திக் கொண்டே இருக்கிற ஆட்சியை பார்க்கிறார் நாம் கேட்க வேண்டும். அந்த ஆட்சி இருக்கும் போது நாம் அவருடன் இணையும் போது சிலவற்றை நீங்கள் கைவிட வேண்டியிருக்கும் என்று தட்டி கேட்கின்ற கட்சி உரிமையோடு வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுகின்ற கட்சியாக இருக்கு. ஆகிய சிறுபான்மையருக்கு பாதுகாப்பு நிச்சயமாக நம்மால் தர முடியும். அந்த உத்தரவாதத்தை எடுத்துச் செல்லுங்கள். நம் தலைவன் சமத்துவ தலைவர், சம தர்மத்தை கடைபிடிக்க
அந்த கூட்டணி முடிவெடுக்கப்பட்ட பிறகு எங்கிருந்து நம்ம வேட்பாளர் நிற்கிறார்கள் என்ற முக்கியம் அல்ல. உங்கள் தலைவர் நிற்கிறார் என்றால் தூத்துக்குடி நிற்கிறார், எங்கு நின்றாலும் தெரியவில்லை, பரவாயில்லை. ஆனால் அவரை மட்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். நாம் இருக்கின்ற கூட்டணியில் உள்ள அனைவரும் வெற்றி பெற வேண்டும். நாம் எதற்காக இணைகிறோம்? அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு அனைவரும் வெற்றி வாய்ப்பு அடைய வேண்டும். 30 இடங்கள் நமது கூட்டணியில் நாம் தேர்தல் 30-35 இடங்கள் நாம் நின்றோமையானால் அந்த 35 இடங்கள் நமது கட்சி தோழர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் உணர்ச்சிகரமாகவும் நாம் நிற்கிறீங்க இந்த வேலை மற்ற கூட்டணியில் பண்ணுவாங்க, நிக்க வச்சு தோற்கடித்தார். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நமது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு, வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட பிறகு, அங்கிருந்து உள்ள மாவட்ட செயலாளர்கள் பொம்பரம்போடு சுழன்று வேகமாக செயல்பட்டு நம்ம உடலில் இருக்க அனைத்து உறுப்புகளும் அந்த இயக்கத்திற்காக, நமது இயக்கத்திற்காக, நமது கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெறுவதற்காக செயல்பட வேண்டும். அது உறுதியாக அந்த உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு கூட்டணி அமையும் சிறந்த பாதையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். கட்சி படிப்படியாக திடீர்னு தாண்டி நாங்கள் செயல்பட்ட கட்சிகள் நிதானமாக செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஒரு வழியை நடந்து கொண்டிருக்கிற இயக்கமாகத்தான் இருக்கிறது. முழுமையான ஒரு கட்டுப்பாட்டுடன் எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாம் அனைவரும் கூடி பேசுகின்ற ஒரு இயக்கம் தான் ஜனநாயகத்தில் மரபு கட்சி. ஆக அந்த ஜனநாயக மரபு நடைமுறைப்படுத்த வேண்டும். அனைவரும் குறைநேரத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு சகோதரர் சொன்னார், ஆனால் கருத்துக்கள் சொல்ல ஆசைப்படுறாங்க, இங்க சொல்லலாம், எனக்கு சொல்லணும். ஆனா 8:35 விமானத்தில் சென்றிருக்கா அதை கேட்கின்ற வாய்ப்பு இருந்தது. ஆனால் 30ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ 1ஆம் தேதி வேண்டாம், ஏற்கனவே வரமாட்டாங்க, 2ஆம் தேதியோ கண்டிப்பா வருவேன். உங்களோட வந்து கோயில சாமி கும்பிட்டு இங்க உட்கார்ந்து நிச்சயமா அன்னைக்கு இதுக்காக ஒதுக்கப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சிந்தித்து நிதானமாகத்தான் அந்த முடிவை மாநிலத்தில் உள்ள நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற மாநிலத்தில் உள்ள செயலாளர்கள் செயல் வீரர்களோ நிச்சயமாக முடிவெடுப்பார்கள். வெற்றி நிச்சயம். வெற்றி காலத்தாமமா வரலாம், உயர்வு வேகமாக ஓடிச்சு, ஆமையும் ஓடிச்சு, ஜெயிச்சது அது கலை, நிஜமும் உண்டாகும். ஏன்னா நம்ம ஆமை நான் சொல்லல, ஆனா நிதானமா போறோம். ஒவ்வொரு இதையும் பார்த்து நிதானமா நாம் ஒரு மாற்றம் தேவை என்று சொன்னோம். மாற்றம் எப்படி தர முடியும்? இரு திராவிட இயக்கங்களுடன் சேர்ந்தால் மாற்றத்தை தர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்படின்னா மாற்றம் அங்கு நீங்க விற்பனையாகிவிட்டீர்கள், மாற்றத்தை தர முடியாது. அப்புறம் எப்படி ஒரு மாற்று கட்சியாக 2010 வர முடியும்? ஆட்சி அமைக்க முடியுமா? முடியாது. ஆக சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், சிறந்த வழியை சென்று கொண்டிருக்கிறோம். ஆக தோழர்கள் விவேகமாக செயல்பட்டு இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி நிச்சயம் என்று செயல்படுகிறது. ஏன்னா நமக்கு தேர்தல் குறைந்த இடங்கள் இருந்தாலும் எந்த இடங்களில் நாம் சென்று அனைத்து மாவட்டங்களில் உள்ளவர்கள் நாம் ஒருங்கிணைத்து எந்தெந்த மாவட்டத்தில் நிற்கிறோம், எந்தெந்த தொகுதியில் நம்ம நிற்கிறோம், அந்த தொகுதியில் வெற்றி பெறுவது எப்படி செயல்படணும் பம்பரமாக சுழன்று. அப்புறம் உண்மை சொல்லிடுறேன், அப்படி எல்லாம் தேர்தல் அறிவிக்க